வெல்கம் everyone, this is Srijagatheeswaran. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல print ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை பத்தி பார்க்க போறோம். சோ முதல்ல இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னங்கற வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் கொடுப்பாங்க. அந்த இன்புட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 to அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அது வரையும் நம்ம பிரிண்ட் பண்ணனும். எக்ஸாம்பிளுக்கு இங்க அவங்க 5 ன்னு கொடுத்தாங்க அப்படினா 1 to 5 வரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க பிரிண்ட் பண்ணனும். ஓகே, இதுதான் ப்ராப்ளம். இப்போ இதுக்கான கோடிங் போட ஆரம்பிச்சிரலாம். in range 1 n plus 1 and print I n equal to double quote. ஓகே, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் கொடுத்திருக்கோம். இதுல ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா n plus 1 இருக்கும்னு சொல்லியிருக்கோம். நம்ம எண்டிங் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதோட ஒன்று மைனஸாக தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். பட் நமக்கு 5 கொடுத்தாங்கன்னா 5 பிரிண்ட் ஆகணும் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் 1 நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஐன்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஐயில் ஸ்டோராக இருக்கக்கூடிய 1 to n வரையுமான வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிடும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக பிரிண்ட் ஆகும், அதை ஹரிசாண்டலாக பிரிண்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டுங்கிற இந்த பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே டபுள் கோட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இதே மாதிரி வெர்டிகலாக அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அவங்க வச்சு டெஸ்ட்டில் நம்ம கோடு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுச்சு. அவங்க வந்து இன்புட் 3ன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி பைத்தானில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஆட் மை சேனல் அண்ட் தேங்க்யூ.